தெலங்கானாவில் பிறந்த நாளன்று இளைஞரை கொடூரமாக கொலை செய்த காதலியின் தந்தையின் செயல் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கிறது. தெலங்கானா மாநிலம் பெத்தபள்ளி மாவட்டத்தில் முப்பிரிடோட்டா கிராமத்தைச் சேர்ந்த சாய்குமார் என்ற இளைஞர் அதே கிராமத்தைச் சேர்ந்த ஒரு இளம் பெண்ணை காதலித்து வந்துள்ளார். சாய்குமார் வேறு சமூகத்தைச் சேர்ந்தவர் என்பதால் இதனை அறிந்த இளம்பெண்ணின் தந்தை இருவரையும் பலமுறை எச்சரித்திருக்கிறார். ஆனால் அவர்கள் இருவரும் தங்கள் நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்ளாமல் இருந்திருக்கிறார்கள். இதனால் ஆத்திரமடைந்த அவர் சாய்குமாரை தீர்த்து கட்ட வேண்டும் என நீண்ட நாட்களாக திட்டமிட்டு வந்துள்ளார். இந்த நிலையில் நேற்று சாய்குமார் தனது பிறந்த நாளை நண்பர்களுடன் கொண்டாட தயாராகிக் கொண்டிருந்தார். அப்போது அங்கு மறைந்திருந்த இளம்பெண்ணின் தந்தை சாய்குமாரை கோடாரியால் கடுமையாக தாக்கியுள்ளார். இதனைத் தொடர்ந்து படுகாயமடைந்த சாய்குமாரை அவரது நண்பர்களும் உறவினர்களும் அருகே உள்ள சுல்தானாபாத் மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். ஆனால் சிகிச்சை பலனின்றி சாய்குமார் பரிதாபமாக உயிரிழந்தார். சாய்குமார் மீது தாக்குதல் நடைபெறுவதற்கு முன் ஷாப்பிங் செய்துவிட்டு வீடு திரும்பிய போது சாய்குமாரின் கார் விபத்துக்குள்ளானது. ஆனால் அந்த நேரத்தில் காரில் உள்ள பலூன்கள் திறந்ததால் அதிர்ஷ்டவசமாக சாய்குமார் பெரும் விபத்தில் இருந்து உயிர் தப்பியிருக்கிறார். ஆனால் விபத்தில் உயிர் பிழைத்த அவர் அடுத்த சில மணி நேரத்திற்குள் காதலியின் தந்தையால் கொலை செய்யப்பட்டிருப்பது பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த நிலையில் காதலித்த பாவத்திற்காக தங்கள் மகன் கொல்லப்பட்டதாக கவலை தெரிவித்த சாய்குமாரின் குடும்பத்தார் குற்றவாளிகளுக்கு கடுமையான தண்டனை வழங்க வேண்டும் என வலியுறுத்தி இருக்கிறார்கள். இந்த சம்பவம் நடந்த இடத்தை பார்வையிட்ட காவல்துறை அதிகாரிகள் இதுகுறித்து விசாரணை நடத்தி வருகிறார்கள். மேலும் கிராமத்தில் இரு சமூகத்தினரிடையே மோதல்கள் ஏற்படாமல் தடுக்க காவல்துறையினர் தொடர் கண்காணிப்பில் ஈடுபட்டு வருகிறார்கள்.